எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வண்டியில் ஒரு சவுண்டு. அது என்ன சவுண்டுன்னா, ஃபேன் இருக்கு இல்லைங்களா, அது லூஸ் ஆகிட்டுருக்கு. அதுதான் பாருங்கள், கழட்டுறாங்க. ரொம்ப சவுண்டு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இங்கே உள்ள கூட பார்க்க முடிய மாட்டாருக்குதே. அதான் கழட்டுறாங்க. கொஞ்சம் இக்கட்டாக இருக்குது. அதை கொஞ்சம் ஆட்டி காட்டேன் ஃபேனை. பாருங்கள் எவ்வளோ ஷேக் வருதுன்னு. பேரிங் போயிட்டுக்குதுன்றாங்க, அதுக்கு தான் அவுக்குறாங்க. அப்படியே ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். மாத்திரை வரைக்கும் ஃபுல் வீடியோ கவர் பண்ணலாம். ரெண்டு மெக்கானிக் வேகமாக செய்கிறாட்டுங்குது. என்ன பண்ணுறது, புடி போட்டுக்கம்னு போயிடுறதா? போட்டு மாட்டணும், டைமிங்குள்ளே மாட்டணும். எங்களுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது, அந்த டைமிங் ஃபாலோ பண்ணணும் நாங்கள் எப்போவுமே. அதுதான் சொன்னோன்னே வந்துட்டிங்களே. ஆனால் எங்கள் பேர் கிடாம பார்த்துக்கணும், வண்டி பேர் கிடக்கூடாது. அழுத்துப்படி உள்ள கழுத்துப்படி 4 போல்ட்டு கழட்டு. என்ன சைஸ் அது ஸ்பேனரு? 10. இருக்கு. ஒரு நிமிஷம் எடுத்துக்கோ. அடுத்தா இப்போ அது ஆகும்னா அது ஃபுல்லாக ஆகணுமா? மொத்தமாக கொடுமா? ஆமாம், மொத்தமாக. அது எதெல்லாம் லீக் ஆகுமா? வாட்டர் இது ஆயில் இது கூலண்ட் எல்லாம் வெளியே போயிடணும். ஆனால் போட்டு மாற்றி கூலண்ட் ஃபுல்லாக வெளியே வரும். 12, 13, 10, 11 பேரிங் இருக்கா? அது ஷெட்டு அதே தான், பேரிங் இல்லை. ஷேக் மட்டும் பார்த்துடலாமா? பேரிங் சொல்கிறேன். நான் பேரிங் பார்க்குறேன். எதிரே வாங்கலாம் குமார்லையா? இப்படி தான் கிடைக்கும். இது ரேட்டில் இருந்தால் சூப்பராக இருக்கும். என்ன தெரிய மாட்டேது. ரேடியேட்டரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அது அப்பா மெதுவாக காலில் எவ்வளோ நஷ்டம் வந்துருந்துச்சு? இது ஒரு வாரமே சின்னசாக லைட்டாக ஏதோ வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஹீட் ஆகுமா? ஈட்டெல்லாம் ஆகலை. காலையில் கொஞ்சம் ஓட்டின்னு தான் இருந்தேன். சவுண்டு கொஞ்சம் ஹெவியாக வந்துச்சு. நம்மளுக்கு வண்டியில் ஏதாவது சின்ன சவுண்டாக இருந்தால் கூட பிடிக்குது. ஒன்றும் இல்லை, அப்படியே ஓடணும்னா கம்மனம் ஏறி வந்துட்டேன். அடிச்சு தள்ளிட்டுக்குமா? உடச்சு தள்ளிட்டுக்குமா? ரேடியேட்டர்லாம் போயிடும். ரேடியேட்டர் பொல்யூஷன் ஆகிடும், அப்புறம் ஓட்டாயிடும். ஃபேன் அடிச்சுனா என்ன ஆகும்? வாடுற வேகத்துக்கு எவ்வளோ ஒடிச்சு தள்ளிட்டு ரெக்கு கையெல்லாம் பிடிக்கும். இறங்காதவனே. ஹலோ சார். இது வந்து தட்டி எடுத்துட்டு ஒரு வேலைக்கு ஒரு பாடம் இருக்கும் பாரு. அதுவா? வேறு இடத்துல நம்ம கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி? எந்த வண்டியில் வந்துருக்குது? நான் மாற்றினேன். போன மாதம் ஒன்று போய் மாற்றி வந்தோம். சரி. ரேடியேட்டரில் இருந்தால் சூப்பராக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். விடு, இது வாட்டர் பம்ப் கலக்கிறது இது எவ்வளோ மேலும் பரவாயில்ல. எதுவுமே கலக்காமல் இப்படி பிடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். மூஞ்சே மறைச்சிக்கிறீங்கண்ணா உள்ளத்தல். கை மறைச்சிக்கிறீங்க. வேறு வழி இல்லை போனார. இதெல்லாம் என்ன பண்ண முடியாது. சரி, இது நிறைய கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த 10 சைஸ் போல்ட்டை ஃபுல்லாக கழட்டணும், சுற்றி இருக்கிறது மேலே. இப்போ அதில் இது இருக்குமா ஆயில்? இப்போ நீங்கள் அவுக்குறீங்களா? தண்ணி சர்க்குலேஷன், ஆயில் கூலண்ட் தண்ணி தான். அந்த கூலண்ட் தான் கூலிங்க்கு.
பெயிண்டிங் இல்லையா? ஆமாம் ஆமாம், அதான் ஃபஸ்ட்டு ஓப்பனு. எதனால் போயிருக்குங்க காரணம்? ரொம்ப ஓடிட்டுக்குமா? 4000 ஹவர்ஸ் தாண்டிச்சு. இல்லை ஏன்னா அதிர்ச்சி ஆச்சா ஃபேனு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்கில் அது கவனிக்கல அப்போ இருந்தே. பார்க்கணும். ஃபேன் பெல்ட் லூஸ் ஆனிச்சுல்ல, ஆமாம் ஆமாம், ஆனால் கூட அந்த ஃபால்ட் வரும். ஃபேன் பெல்ட் லூஸ் ஆனது கூடவா? ஃபேன் அதிரக்கூடாதுல்ல. ம், ஒரு சின்ன பெல்ட் எவ்வளோ? அது 250 ரூபாயா 300 ரூபாயா? வாயிலே வந்து போச்சு வசந்த். என்ன இது தண்ணி அவன் பாருங்க, அது சுத்தம் தண்ணி மாதிரி இருக்குது. பவர் போயிட்டு தானே. தண்ணி மட்டும் தான் இது. அதுதான் மாற்றணும். அதுவும் தண்ணி மாதிரி தான் இருக்குது, இல்லை தண்ணியே தான். சண்முகம் கால் போயிடும் ஆயில் சரி சாப்பான். இப்பயா போனோமாம்மா? இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கை வந்து எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 ரெக்கை இருக்குது. இந்த ரெக்கை எதனா உடஞ்சிச்சின்னா கூட சரியாக இதாகாதில்ல, காற்று ஆமாம், கூல் பண்ணாது. எதுவும் பண்ணாது. போடு என்ன தட்டச்சு கூட சரி என் கோல். இந்த பக்கம் நல்லா தேர்ப்பு. வேடா உட்கார வச்சு கொடுத்தேன். லூஸ் பண்ணு. எத்தனை நட்டு இருக்குது? எத்தனை இல்லை லென்த்து குட்டை. இது பேஸ்ட் பண்ண மாதிரி போடும்போது இல்லை? ஆமாம், பேஸ்ட்டு கேஸ் கட்டு வரும். ஆனால் இன்ஜின் நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா லென்த்து போல்றா. ஓகேவா? கழட்டிட்டியா? ஏண்டா ஒரு போல்ட்டு லென்த்து போல்ட்டா? என் பக்கங்க 2 இது. ஒன்று மணி நேரம் வரேன். சுத்தமாக பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி தான் இருக்குது. இது கூட எப்படி கூட அது குறிப்பிட்ட ஹவரில் மாற்ற சொன்னாங்க, நான் தான் மாற்றாம விட்டுட்டேன். கூலண்ட் ஆயில் தண்ணி தான் இருக்குல்ல சுத்தமாக. எனக்கு ஒரு திருப்பி கொடுங்க. இங்கே போடு, இங்கே காட்டுறது, இங்கே போடு, இங்கே போடு. அதனால தான் ஒரு சில டைம் நல்லா ஹீட் வரும். ஆமாம், இது உனக்கு பேரிங் ஷேக்கு. இந்த பேரிங் ஷேக்காலும் உனக்கு வந்து உள்ள பேரிங் உள்ள. ஆமாம், உள்ள பேரிங் போனதுனால உனக்கு சவுண்டு. கடை கடை கடை. ஆமாம், இனிமேல் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி காட்டுறதுக்கு மேலே போட்டுக்கிறா. இரு, அப்படியே பிடி, அப்படியே பிடி. ஆ இல்லை, ஏதோ சொன்ன உடனே வந்துட்டிங்களேப்பா, அது வரைக்கும் சந்தோஷம். நல்லா கரெக்டாக டைமிங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுவோங்க நாங்கள். எப்போ கால் பண்ணாலும் எடுக்கிறீங்களே. ஆமாம், எங்கே இது உள்ள அந்த பம்ப் பண்ணுறதா வாட்ரு? இதுதான் சுற்றி வர்றது. சுற்றி வரும். இதெல்லாம் நல்லா இருக்கு. எங்கே பேரிங் எங்கே இது ஊற்றுக்குள்ளே இருக்குதா? பேரிங் இங்கே வரும். இந்த பேரிங் வந்து இதெல்லாம் ஏன் அந்த கலர் ஹீட் ஆகிக்கிறதுக்கா இல்லை? இது வந்து உனக்கு கலர்னா போயிடுமா? இந்த துரு தான் உனக்கு பிடிக்கூடாது. இது மாதிரி கரெக்டான டைம். அப்போ உள்ள அந்த மாதிரி இருக்குமா இன்ஜின் உள்ள? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு எடுத்துக்கலாம். சரி, பேஸ்ட்டு கீஸ்ட் போட்டுக்கலாம். இந்த ஷேக்கு, இந்த கோடு, இந்த உள்ள வீடியோ எடுப்பேன். இது லைன் ஒன்று இருப்பார். அந்த அளவுக்கு தெரியுதா? இருக்கிறேன் நிழல் தெரில. இதான் தேஞ்சிருக்குது. இங்கே வந்து ஷீலோ காட்டுது. இந்த ஷீலோ தான் நம்ம இப்போ நாங்கள் தட்டி எடுக்கிறோங்க. இருங்க, சரி சரி, நான் காட்டுறேன். இங்கே தட்டி எடுத்துடலாமா இல்லை லேத்து? நாம் இங்கே பண்ணுறதா நகலுக்கு வாங்க, நல்லா தெரியுற மாதிரி பஞ்சர் பார்த்து கொஞ்சம் சேஃப்டியா போட்டு அப்படி தான் போ. மெதுவாக சட்டு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அசர மாட்டுதா? வருது, வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வந்துடுச்சு. சரி, அப்படிலாம் வர தட்டு.
மெதுவாக தொட்டு இறங்கிருக்கு. மெதுவாகவே அடி கை வலிக்கும். வேஸ்ட்டாக அதை வச்சு பிடிச்சிக்கோங்க. காது வலிக்குதப்பா சவுண்டு கொஞ்சமாக இருக்குதா வருதா? இப்போ எது வெளியே வரணும்? இதா? இதுவும் வரும். அலுமினி பாடி வேறு, அது ஒரு பக்கம் நான் யோசிக்கிறேங்க. இல்லைன்னா வச்சு வாங்கிடுவோங்க, உடஞ்சி வளர்ந்து எடுத்துருவியா? எங்கள் வேலைலாம் இதுமாதிரி பொறுமையாக செஞ்சீங்கன்னா எங்கள் பொழப்பே உருப்படாது. வாங்க. ம் கோனே நேராக பிடிங்க. நேராக பிடிச்சி அடிக்கிறியா? கப்பு பிடிங்கின்னு வரும். இல்லைன்னா புல்லர் போட்டு இழுக்கிற மாதிரி வரும். இன்னும் இல்லை வசந்த, இது பிடிங்கிச்சோன்னா நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம். இது இந்த பக்கம் இப்படி வெளியே வரும், அதை மட்டும் கழுத்துற மாதிரி வரும். திருப்பி கூட இது என்ன மெட்டலா? என்னது இரும்புதான். இப்போ அடிச்சது டைட் ஆயிடுச்சா இல்லை கஷ்டங்கிறீங்களா? ஓ பேரியம் பொழுது டைட்டாக இருக்கு. சுத்த முடிய மாட்டுது. அலுமினிய பாடி, பி கேர்ஃபுல். இப்போ வாட்டர் பம்புன்றது இது செப்பரேட்டா இல்லை இன்னும் அதுக்குள்ளே செட்டிங்? இதுதான் வாட்டர் பம்ப். இதுதான் பம்பு இவ்வளோதானா? பம்பு இதுதான் மெயின். உனக்கு அதுதான் மெயின். அது இப்படி வச்சு சுராஜுக்கு ஒன்று வேணாந்தாங்க அன்றைக்கி வேணாம். இங்கே அது வேறு மாதிரி இருக்குது. அண்ணா இப்போ இதுலேயே ஜப்பான் இது மட்டும் இதுதான் வாட்டர் பம்பு. நம்ம இந்தியாவோடதெல்லாம் ரொம்ப பெருசாக வரும். ஆமாம் அன்றைக்கி அது ரேட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் வரும். இது ரொம்ப ரேட் அதிகம். அதுவும் இல்லாமல் இது வந்து பேட்டரி ஆசிட்டு தண்ணியில் தான் ஓடுறது. இது அதிகமாக அலுமினியம் பாடி எதுவும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு கூலண்ட் ஆயிலுமா அவங்க கெமிக்கல் கலந்து பண்ணுறாங்க. நம்ம வெளியிலேருந்து வாங்கி ஊற்றினா செட் ஆகாது. அப்படி தான் வெளியில் வாங்கி ஊற்றினீங்கன்னா செட் ஆகாது. இதில் அடிச்சிங்கன்னா சரிங்க. இது மட்டும் நம்ம பிடிக்கணும்னு சொன்னால் சரி கட்டணும். பிடிச்சா அது ஒரு அவங்க பாட்டுக்கு அதை கழட்டின்னுங்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, முடியுதோ இல்லையான்னு. உள்ளே எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துருங்க நீங்கள். எனக்கே தெரியல, கேமரா தான் காட்டுறேன். இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களும், கஸ்டமராக உங்களுக்கு. ஆமாம், இது நிறைய பேர் கேட்குறாங்க. அது இப்போ எனக்கே தெரியாதில்ல, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு யூஸ் ஆகலை. காட்டுங்க. குபோட்டா வண்டியை பொறுத்தளவுக்கு குபோட்டாவோட கூலண்டையில் ஊற்றினா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஊற்றிக்கலாம். அது வந்து ஆசிட்டு டைப். இது எத்தனை லிட்டர் வரும் இதுக்கு? இதுக்கு வந்து 8 லிட்ரு. 8 to 8 லிட்டரு அதோட கெப்பாசிட்டி. இந்த கேஸ்க்கு இது மாற்றணும் போக இல்லை? கேஸ் கட்ட செட்டாக தான் வரும் அப்படியே. அதுவும் தனியாக நம்பர் பேஸ்ட் போட்டு க்ளீனாக அது உட்கார வச்சு மாட்டணும். சின்ன லீக்கேஜ் கூட வரும். ஆமாம், கரெக்டாக போட்டுவிட்ருவோம். முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அது கிட்ட உள்ள ரொம்ப இக்கட்டாக இருக்குது, காட்ட முடியும். பாருங்க, அந்த பேரிங் பண்ணாலும் அந்த புள்ளியெல்லாம் உங்களுக்கு தேய்மானம் ஆகும். இது பேரிங் போனதால? ஆமாம், அந்த வாட்டர் பம்பு போனால் பாருங்கள் இந்த ஸ்டெப்பு வந்திருக்கு. ஆமாம், இது வந்து பெல்ட்டு லூஸாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரும். வாட்டர் பம்பெல்லாம் டேமேஜ் ஆகும். ஒன் சைடே இழுத்து பிடிச்சி ஓடும் போது உங்களுக்கு எதுனா ஒன்று ஆகும். டைட்டாக இருந்தால் இழுத்து பிடிச்சி ஓடும், லூஸாக இருந்தால் அப்படி ஓடுமா? லூஸாக இருந்தால் உங்களுக்கு ஆடி ஓடும். அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வராது உங்களுக்கு. அதனால் வண்டி ஹீட் ஆகும், நிறைய பிரச்சனை அதால் வரும். பார்க்க சின்ன சார். ஆமாம், அதுதான் ஜப்பான்றது. அதுதான் ஜப்பான்.
ஆச்சுங்களா? ஏதோ பண்ணுறாரு. போதும். ஒன்று இந்த பக்கம் வெளியே வரணும், இல்லை அந்த பக்கம் வெளியே வரணும். எனக்கு அந்த பக்கம் தான் வரணும். வாட்டர் பம்ப் இதுதாங்க, வாட்டர் பம்பா குபோட்டா 50 HP. இங்கே இருக்குது பாரு, திட் போட்டடி. நான் என்ன சொல்கிறேன்னா, இது நம்மளுக்கு வெளியே வரணும். அந்த பக்கம் அதுதான் வெளியே வரும், இது உள்ளுக்குள்ளே இது வராது. இது உள்ளுக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சுன்னா படுக்குன்னு பிடிக்கும். இப்படி வச்சு அடி. ஸோ இதை ட்ரை பண்ணாங்க, கழட்ட முடியல. இருக்கு மேடம். ரொம்ப எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். பேரிங் போயிட்டு இருக்குது, சுத்தவே மாறுது. மேடம் நான் டைட்டாக ஸோ இது மாற்றணும். மாற்றணுன்றாங்க. அது ப்ரைஸு என்னன்னு வேணும். இது இந்த பக்கம் வரணும். கொண்டு வந்தாங்கன்னா சென்டர். சப்போஸ் கழட்டி மாட்டினா கூட கரெக்டாக கம்பவுண்ட் ஃபிட்டிங் அளவுக்கு வருமானு தெரியல தானே. ஆமாம். சரி விடுங்க. கிடைக்கிறதோட மாட்டிடலாம். லீக்கேஜ் வச்சா திருப்பியும் பிரச்சனை. சீல் தேவை. சீல் நம்மளுக்கு கிடைக்காது, அதான் கொடுக்க மாட்டாங்க. வெளியில் சீல் இருந்துச்சுன்னா நம்மளே அடித்து மாட்டி. சரி சரி சரி. வாட்டர் பம்ப் பார்த்துக்கோங்க. வீடியோ 11 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது ரேட் என்ன சொல்கிறாங்க, ஏதாச்சும் பண்ண முடியுமா, இல்லை கழட்ட முடியுமா என்னென்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.